தவக்காலம் 6ஆம் நாள். என் அன்பு தோழமை உறவுகளே, தவக்காலத்தினுடைய 6வது நாளிலேயே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறர் செய்த குற்றத்தை நாம் மனமும் மன்னிக்க வேண்டும். பிறர் செய்த குற்றத்தை மன்னிப்பது என்பது அவர் செய்த குற்றத்தை ஆதரிப்பது என்று அர்த்தம் கிடையாது. மாறாக அந்த மன்னிப்பின் மூலமாக அவர் தொடர்ந்து இதே மாதிரியான குற்றங்களை செய்ய மாட்டார் என்பதற்காகத்தான். இந்த மன்னிப்பு வழங்குவது பிறரை குணப்படுத்துதல் மட்டும் கிடையாது, நம்மையும் குணப்படுத்துவதல். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், மன அழுத்தம், மன உளைச்சல், பகைமை போன்றவற்றிலிருந்து நாம் மன்னிப்பை வழங்குவதன் மூலமாக நாம் குணமடைகின்றோம். இரண்டாவதாக நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபத்திலேயே தேவையற்ற சொற்களையும் தேவையற்றதை கேட்பதையும் நாம் தவிர்க்க வேண்டும். கடவுளுக்கு தெரியும் நம்முடைய தேவைகள் என்னவென்று. அவர் அதை அனைத்தையுமே தகுந்த காலத்தில் நிறைவேற்றுவார். எனவே நம்முடைய ஜெபத்திலேயே தேவையற்ற சொற்களை பயன்படுத்துவதோ தேவையற்ற கேட்பது அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 6வது நாளிலேயே என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறர் குற்றத்தை மனமுவந்து மன்னிக்க வேண்டும். எதை தவிர்க்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபத்திலேயே தேவையற்ற சொற்களையும் தேவையற்றதை கேட்பதையும் நாம் தவிர்க்க வேண்டும். இந்த வரத்திற்காக நாம் மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.